தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் கோட். இந்த படத்தை அடுத்து ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படத்துல ஒர்க் பண்ணாரு. இதுதான் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் அவர்கள் அந்த திரைப்படத்தை இன்னுமுமே ரிலீஸ் பண்ண முடியாமல் திணறி கொண்டுமே இருக்காரு. என்னதான் தமிழக முதலமைச்சராக இருந்தாலுமே ஒரு சில சட்ட சிக்கல்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டுமே இருக்காரா. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இன்னமுமே தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்கல. மேலும் சமீபத்துல கூட தளபதி விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்தாரு. ஆனால் இருந்தாலுமே எப்படி ஜனநாயகன் படத்திற்கு இன்னமுமே சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் மீண்டுமே சினிமா படங்கள்ல நடிக்க முடிவெடுத்துள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இவர் தமிழக முதல்வராக பதவியேற்று கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேல ஆகிவிட்டது. இவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக தமிழக மக்களுமே நாளுக்கு நாள் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னும் 1 அல்லது 2 மாதங்கள்ல தளபதி விஜய் அவர்கள் முக்கியமான சில முடிவுகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகி விடுவாராம். அதன் பிறகு குறுகிய காலத்துல எடுக்கப்படவுள்ள நம்ம லோகேஷுடைய படங்கள்ல நடிக்கவுள்ளார் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ எல்சியூ கனெக்ட் உள்ள ஒரு சில படங்கள்ல தளபதி விஜய் அவர்கள் நடிக்க இருக்காராம். ஒரு சில காட்சிகள் மட்டுமே வருவார் அப்படின்றதுனால கண்டிப்பாக இவர் இதுல நடிக்க ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, உங்க கருத்து என்ன? தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் நடிக்கலாமா இல்ல அரசியலிலேயே இருக்கலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.